எப்போவுமே என்னை அப்படி தான் நினச்சிக்கிறது. ஏன்னா என்னுடைய நிலை என்னான்றது எனக்கு தெரியுதில்ல. அப்போது அதுதானே உண்மை. இப்போ நான் இவ்வளோ படித்தேன் அவ்வளோ படித்தேன் புழுவு எனக்கு என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் கிடையாது. உண்மை, நான் படிக்காதவன், நான் ஒரு மாட்டு மேய்ச்சிருந்தவன். இன்றைக்கி ஏதோ இறைவனுடைய அருளால் நான் இங்கே உட்காந்து இப்போ பல பேருக்கு நான் சொல்லிங்கிறேன். ஆனால் அன்றைக்கி நான் கேள்வியாக கேட்டுனுந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் பதிலாக சொல்லின்னுக்கிறேன். காரணம் என்னன்னா இது அனுபவம் தான், அது இறைவன் தந்த அருள் தான். இங்கே எனக்குன்னு ஒரு தனி சிறப்புலாம் ஒன்றுமே கிடையாது சாமி. இன்றைக்கி வரைக்கும் நான் அப்படியே தான் வாழறேன். ஒரே ஒரு சிறப்புன்னு என்னன்னா, அன்றைக்கி ஒரு படி சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இல்லாத நான் தவிச்சேன். பட்னியும் பயிற்சியுமா துடித்தேன் பசியில். படுக்க இடமில்லாத அடுத்தவங்க வீட்டில் போய் படுத்தேன். ஆனால் இறைவன் என்ன மனசில் தோணுச்சோ தெரியல, என்ன இரக்கம் வந்ததோ தெரியல, இன்றைக்கி பல ஆயிரம் பேருக்கு இங்கே சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி வந்தது. இன்றைக்கி நான் படுக்க இடம் இல்லாத இந்த இடத்துல இன்றைக்கி 500 பேர் படுக்கிறதுக்கு இடம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் இறைவன் தந்த அருளை தவிர ஏன் திறமெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு திறமையும் கிடையாது. நான் ஒரு மண்ணாங்கட்டி சாமி. அது உங்களோட அடக்கத்தை காட்டுது. சொல்லுங்க சாமி. சரி சாமி, இப்போ ஏற்கனவே கடைசியாக அந்த ஒரு அம்மா இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. சரி சாமி. அந்த கேள்விக்கு நான் இன்னமும் ஒரு ஆழமான ஒரு பதில் உங்கள்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு நினச்சி அந்த கேள்வியை மறுபடியும் நான் சொல்கிறேன் சாமி. சரி கேளுங்க. கடவுள் மந்திரத்திற்குள் அடக்கம் என்று சொல்கிறார்கள். சரி. மந்திரம் பிராமணர்களுக்குள் அடக்கம் என்று சொல்கிறார். அப்படியானால் கடவுளை விட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என எண்ணலாமா? என்னவே உண்மை என்னவே கூடாது. அப்படி என்றவன் ஒரு முட்டாள். ஏன்னா பிராமணன்றது ஒரு சமுதாயத்தை சார்ந்தவன். அவன் ஒரு மனுஷன்தான். அவன் எப்படி கடவுளுக்கு ஈக்குவலாக போய் அவனை ஒப்பிடலாமா? அவன் பிறந்தான், சாக போகிறான், பிறந்தான், வளர்ந்தான், முதுமை இளமை இருந்தது, இடைப்பருவம் வந்தது, முதுமை வந்தது, அவன் சாகிறவன். அவனை போய் இறப்பு பிறப்பு இல்லாத கடவுளுக்கு ஒப்பிட்டு பேசலாமா? அது நம்மளுடைய தவறு இல்லையா? அது நம்மளுடைய தவறு. இதை யார் உயர்ந்தவன் அப்படின்றதுக்கு 3 மகான்கள் சொல்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, யாரா உயர்ந்தவன் உலகத்தில் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையை யாருக்காக அர்ப்பணித்தானோ அவனே உலகத்தில் உயர்ந்தவன்டான்ற. தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்காக யார் ஒப்படைச்சானோ அர்ப்பணித்தானோ அவனே உலகத்தில் உயர்ந்தவன், அவனே கடவுளுக்கு சமமானவன். கடவுள்னு சொல்லலை அப்போ கூட, கடவுளுக்கு சமமானவன் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அப்போது ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்கிறாருன்னா, உன்னுடைய வாழ்க்கை, நீ வாழற உன் குடும்பம், இது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது, இது எல்லாரும் வாழக்கூடியது தான். ஆனால் உன் குடும்பத்தையும் கடந்து உலகத்துக்காக நீ என்னென்ன செய்த, நீயே உயர்ந்தவன்டான்றார். இயேசுநாதர் சொல்கிறாரு, ஒரு இடத்துலேருந்து இயேசுநாதர் வராரு. ஒரு அவளை பெண், விபச்சார பெண், அவளை அந்த ஊர் ஜனம் மொத்த பேரை கல்லெத்தை அடித்து தெத்திக்கின்னு ஓடுறாங்க, இந்த ஊர்லேயே நீ இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போது அவளால் தப்பிக்க முடியாமல் அழுதுகின்னு ஓடும்போது எதிர இயேசுநாதர் வராரு. அவருடைய காலடியில் விழுந்து அவருடைய கண்ணீர் அவர் காலில் விழுது. அவர் தூக்கி சொல்கிறாரு, என்னம்மா விஷயன்றாரு. இது மாதிரி எல்லாரும் என்னை கல்லில் அடிக்கிறாங்க, நான் தாழ்ந்தவன், என்னை வாழ தகுதியற்றவன் சொல்லி கல்லால் அடிக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இயேசுநாதர் கல்லெத்து அடிக்கிறவங்களை கேட்குறாரு, ஏன்பா அந்த அம்மாவை கல்லெத்து அடிக்கிறீங்க, என்ன தவறு செய்தாங்க அப்படின்னு இயேசுநாதர் கேட்குறாரு. அப்போது அந்த மக்கள் சொல்கிறாங்க, அவள் தகுதியற்றவோ, அவள் ஒரு விபச்சாரி அப்படின்ட்டு இந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க. சரிப்பா, அவள் விபச்சாரி, யார் அவகிட்ட உடல் உறவு கொள்ளலையோ அவங்க கல்லால் அடிங்க அப்படின்றார். அப்போது இந்த கல்லால் அடித்தவன் அத்தனை பேரும் அவகிட்ட உடல் உறவு கொண்டவன் தான், முட்டாள்கள் தான், எல்லாம் திருப்பிக்கின்னு போயிடுறான். அப்போ சொல்கிறார், யார் உயர்ந்தவன்? ஒரு விபச்சாரி உயர்ந்தவனா? விபச்சாரின்னு சொன்ன நீ உயர்ந்தவனா? விபச்சாரி உயர்ந்தவனான்றார் இயேசுநாதர். ஏன்னா அவளுடைய உடலை பல பேருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறா, ஆனால் நீ சுகத்தை பெற்றவா அவளை கல்லால் அடிக்கிறியே அப்படின்றார் இல்லையா? இது எவ்வளோ பெரிய புனிதமான வார்த்தை. ஆமாம்.
நபிகள் நாயகம் வரார். நபிகள் நாயகம் வராருன்னு எல்லா பணக்காரனும் வரிசையில் நிற்கிறான் அவரை பார்க்கறதுக்கு. அவர் யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு பெரிய பெரிய பணக்காரெல்லாம் நிற்கிறான். அதில் என்ன மாதிரி ஒரு ஏழையும் நிற்கிறான். நபிகள் நாயகம் வராரு, எல்லார் முகத்தையும் பார்த்துன்னு வர்றாரு. நேராக வந்தவர் என்ன பண்ணார், அந்த ஏழையினுடைய கையெடுத்து அவர் தலையில் வச்சுக்கினார். எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, இவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் எல்லாருக்குன்னு பார்த்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், அந்த ஏழையினுடைய கையெடுத்து தலையில் வச்சுக்கினார். எல்லாருக்கும் ஒரே கோபம். என்ன இது இப்படி பண்ணிட்டார் இவர் நபிகள் நாயகம், ஒன்றுக்கு ஒரு பிச்சைக்காரன் கையெடுத்து தலையில் வச்சுக்கினார் அப்படின்னும் போது அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறார், உலகத்தில் யார் உயர்ந்தவன், நீ பணக்காரன் உயர்ந்தவனா? இல்லைப்பா, ஒரு உழைப்பாளி உயர்ந்தவன்டா, அவன் உழைச்சி சாப்பிட்றான், அவன் உன்னை விட உயர்ந்தவன்டான்றார் இல்லையா? மகான்களுடைய வார்த்தைகள் யாருடைய மனமும் புண்பட இருக்காது. மகான்களுடைய வார்த்தைகள் இந்த உலகத்துக்கு பயன்படுறதா இருக்கும். அப்படி மதங்கள் வேறவா இருந்தாலும் மகான்கள் நோக்கம் ஒன்று தான் எல்லா மகானுக்கும். இதை பின்பற்றி போனால் அவன் தான் உயர்ந்தவனை தவிர பிறப்பால் இறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவனே இந்த உலகத்தில் இல்லை சாமி. அவனே உருவாக்கிக்கிறது. அப்போ கடவுளுக்கு நிகராக யாரையும் வந்து நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத. நிகராக நினைக்கலாம், கடவுளாக நினைக்கக்கூடாது. கடவுளுக்கு நிகராக நினைக்கலாம், ஆனால் கடவுளாக நினைக்கக்கூடாது. தப்பு. எந்தெந்த செய்கைகள் செய்யும் போது அவனை கடவுளுக்கு உலகத்துக்காக அவனுடைய வாழ்நாள் முழுதும் அர்ப்பணித்தான்னா அவன் கடவுளுக்கு நிகரானவன். ஆனால் கடவுள் கிடையாது. நான் அதனால்தான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், யாரையோ கடவுள்னு சொல்கிறாங்க, இது தவறு, சரியாக புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க. கடவுளுன்றவன் பிறப்பு இல்லாதவன், கடவுளுன்றவன் இறப்பு இல்லாதவன், அவன் தான் கடவுள். பிறந்து மறையிறவெல்லாம் மகான்கள், ஞானிகள். ஆனால் கடவுள் ஆக முடியாது. கடவுளுடைய அருளை பெற்றவங்க அவங்கெல்லாம். அதனால் அவங்கெல்லாம் மகான்கள், ஞானிகள், சித்தர்கள்னு சொல்லலாம். அவங்கள கடவுளுக்கு கடவுளும் சொல்லக்கூடாது, கடவுளுக்கு சமமானவன் சொல்லலாம். ஆனால் கடவுள்னு சொல்கிறது தவறான வார்த்தை. அது அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசுநாதர் ஒரு இடத்துல சொல்லுவார், இறைவா ஏன் என்னை கைவிட்டு. அப்போது இயேசுநாதரே சொல்கிறார், நான் இறைவன் இல்லைன்றார் இல்லையா, இறைவன் எனக்கு மேலே இருக்கிறான் அப்படின்றார். அப்போது இயேசுநாதர் பிறந்தார், ஏதோ கொடுமைப்பட்டார், மறைந்தார், மகான் அவர், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் கடவுளும் சொல்லக்கூடாது. அவங்களுடைய அன்பு மிகைப்படுத்தி அது மாதிரி பண்ணிக்கிறாங்க பல பேரை. ஆனால் அது தவறு. கடவுளுக்கு சமமானவங்கன்னு சொல்லலாம், கடவுளுக்கு ஈக்குவலானவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய சக்தியும் கடவுளுடைய சக்தியும் ஒன்றும் சேரும். அதனால் அவங்கெல்லாம் உயர்ந்தவங்க உலகத்தில். அப்போது அப்படிப்பட்ட மனிதன் தான் கடவுளுக்கு சமமானவன், உயர்ந்தவன் உலகத்தில். ஜாதியை வச்சுக்கு நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்னா அவனை விட மடத்தானம் எதுவும் இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம்பா. ஏன்னா ஜாதின்றது எதுக்கு வச்சுக்கிற, உன் உடலுக்கு வச்சுக்கிறியா உயிருக்கு வச்சுக்கிறியா? உடலுக்கு தான். அப்போ உயிர் என்ன பண்ணுச்சு சொல்லு? உடலுக்கு வச்ச ஜாதி செத்து போச்சு. நாய்க்கர் செத்துட்டாரு, ஐயர் செத்துட்டாரு, மொழியார் செத்துட்டாருன்னு சொல்கிறியா? போனண்டான்றிய. அப்போ எங்கே போச்சு உன் ஜாதி சொல்லு? அதனால் ஜாதின்றதே கிடையாது சாமி. அவன் மனம் சுத்தமாக உயர்ந்திருந்தால் அவன் உயர்ந்தவன், அவன் மனம் வேக்காலமாக தாழ்ந்திருந்தால் அவன் தாழ்ந்தவன் சாமி. இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்படி தான் பார்க்கணுமே தவிர ஜாதியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவனே கிடையாது. எல்லாரும் மனுஷன், எல்லாரும் பிறந்தோம், எல்லாரும் சாக போகிறோம். இதான் என்னுடைய இது சாமி. சொல்லுங்கள். நன்றி சார். அறிவால் கடவுளை தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அன்பால் கடவுளை தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. யோகத்தால் கடவுளை தேடு. ஆமாம் ஆமாம். இதில் எது வந்து சரியான வழியாக இருக்கு? எல்லா வழியும் சரியான வழி. எப்படி? கடவுள்ன்றதே அன்பால் இருக்குது. சரி, அன்பால் எப்படி தேடு அப்படின்னா, இப்போ உன் பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபாய் வச்சுருக்குற. அந்த 1000 ரூபாவை நீ 10 பேருக்கும் கொடுத்தீங்கன்னா 10 பேர் நீ கடவுளாக நினச்சா இது அன்பு. இதுக்கு பேர் அன்பு. அன்பு செலுத்தி தானே கொடுத்த. அன்பு இல்லைனா அவங்ககிட்ட கொடுக்க மாட்டியா? அப்போது அன்பால் கடவுளை தேடு, யோகத்தால் கடவுளை தேடு, உனக்குள்ளவே கடவுளை தேடு. அது யோகத்தால் கடவுளை தேடு, அறிவால் கடவுளை தேடு, சிந்திச்சு தேடு.
எது சரி எது தப்புன்னு சிந்திச்சு உனக்கு அறிவு இருக்குதுல்ல, அந்த அறிவால் நீ தேர்ந்தெடுத்து தேடு. அப்படி தேடினா அறிவால் கடவுளை தேடு, அன்பால் கடவுளை தேடு, யோகத்தால் கடவுளை தேடு. இப்படி 3 பாகமாக எல்லாமே கடவுளை தேடுற வழி தான் சாமி. எது சிறந்த வழி? எல்லாமே சிறந்த வழி. அவனுக்கு இப்போ உனக்கு பணம் இருக்குது, கடவுளை தேடணும்னு ஆசையும் இருக்குது. ஆனால் நீ ஒரு நோயாளி, யோகத்தால் கடவுளை தேடினா உடல் நல்லா இருக்கணும். முதல்ல உடல் சுகம் பெறலைன்னா யோகத்தால் கடவுளை தேட முடியாது. அப்போது உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை கொடுத்து அன்பால் கடவுளை தேடு. என் உடல் நல்லா இருக்குது, அதனால் நான் யோகத்தால் கடவுளை தேடுறேன் இல்லையா? இன்னொருத்த எல்லாம் படித்த அறிவாளியாக இருக்கிறான், அவன் எது சரி எது தப்புன்னு அறிவால் கடவுளை தேட. எல்லாமே கடவுளை தேடுற வழி தான், 3மே சரியான வழி தான். அவன் வாழ்க்கைக்கு, அவனுடைய உடல்நிலைக்கு, அவனுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தேடுறான். எல்லாரும் ஒரே மாதிரி தேட முடியாது, அதனால் அவனுக்கு முடிஞ்ச மாதிரி தேடுறான் சாமி. உணவு முறைக்கும் இப்போ சைவம் அசைவம்னு இருக்கும். அசைவம் சாப்பிட்ட அன்னைக்கு கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு இருப்போம். ஸோ சைவம் சாப்பிட்றவங்க வந்து உயர்ந்தவர்கள், இறைவன் கூட ரொம்ப தொடர்புடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கும் இறைவன் அடையிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம்? சாப்பிட்றதாலையோ அசைவம் சாப்பிட்றதாலையோ உயர்ந்தவங்கன்னு சொல்லிடுங்க. உயர்ந்தவங்க யாருன்னா, அசைவம் சாப்பிட்டாலும் சைவம் சாப்பிட்டாலும் தூய்மையாக இருக்கிறவங்க தான் உயர்ந்தவங்க. அந்த தூய்மையாக இருக்கிறதுல அசைவம் சாப்பிட்ட அன்னை தெரசா தூய்மையாக இருந்தது. அசைவம் சாப்பிடாம ஹிட்லர் கொடூரமாக இருந்தான். அப்போது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்படி நினைக்கிறது, ஒருத்தனை எப்படி முடிவு பண்ணுறதுனா அவனுடைய செயலை வச்சு தான் முடிவு பண்ணுமே தவிர அவன் உணவை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அது தவறாக போயிடும் இல்லையா? சொந்த சிவபெருமானுக்கு சீராளன்ற ஒரு கதையில் தன்னுடைய பிள்ளையை வெட்டி கறி சமைச்சு ஈஸ்வரனுக்கு வைக்கிறார். அப்போ அசைவம் தானே அது. ஆனால் அசைவமா சைவமான யோசிக்கல அவர். மனம் தூய்மையாக இருந்தது, கடவுள் கேட்டார் செய்துட்டேன். அப்போது மனம்தான் தூய்மையாக இருக்கணுமே தவிர அவன் உணவு சாப்பிட்றதால அவன் தூய்மையானவன், அசைவம் சாப்பிட்றதால கொடூரமானவன்லாம் கணக்கு போட முடியாது. மனசை சீர்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சிறப்பு. சொல்லுமா சுவாமி. சித்தர்கள்னு சொல்கிறோம், யோகிகள் சொல்கிறோம், ஞானிகள் சொல்கிறோம், முனிவர்கள் சொல்கிறோம். சரி. ஸோ இவர்களுக்குள்ள என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை? ஞானிகள் மனிதர்களோடு உறவாடிக்குன்னு ஞானத்தை சொல்லி கொடுத்தவங்க. சரி. அவங்கெல்லாம் ஞானிகள். இப்போ வள்ளலார் இருந்தார், ரமணர் இருந்தார், ராமகிருஷ்ணர் இருந்தார், யோகானந்தர் இருந்தார். யோகானந்தர் இந்தியாவினுடைய ஆன்மீக சிங்கம். அது யோகானந்தர்னா சாதாரண ஆள் கிடையாது, ஆன்மீகத்தினுடைய இந்தியாவிலேயே அது சிங்கம். சரி. அப்படிப்பட்ட ஒரு சிங்கம் இல்லைன்னா இன்னைக்கு வெளிநாட்டில் இந்து ஆன்மீகமே தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கிறிஸ்டின் எல்லாம் இன்னைக்கு இந்து மதத்தில் வந்துன்னுக்குறாங்க எல்லாருமே. இதுக்கு பேஸ் அடிப்படை அவர் தான். இப்போ என்ன கூட சிங்கப்பூருக்கு ஒரு வாரம் கூப்பிட்டாங்க, சரி, மலேசியாவுக்கு ஒரு வாரம் கூப்பிட்டாங்க. ஒரு வாரம் வந்து போங்க சாமி அப்படின்னு கூப்பிட்டாங்க. அங்கே வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஒரு விழா நடத்துகிறாங்க, அதில் என்னை பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், அப்படி போய் வந்தால் எனக்கு நிறைய பணம் வந்துடும். ஆமாம் இல்லையா? இன்றைக்கி டீ கூட துட்டு இல்லாத உட்காந்துங்கிறேன் நான். ஆனால் நான் போகல, ஏன்னா நான் காசு கோச போகிறது இல்லை. ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது நல்ல பக்தனுக்கு தேடி வரணும். குருவை தேடி வந்தால்தான் அவனுக்கு ஆன்மீக பற்று இருக்குதுன்னு அர்த்தம். நீ தேடி போய் சொன்னீன்னா அவன் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போய்கினே இருப்பான். அது ஆன்மீகம் தான். சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றா உதவும், ஆனால் உண்மையான ஆன்மீகத்துக்கு அது உதவாது. அதனால் நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நான் யாரையும் தேடி போய் சொல்லிக் கொடுக்கறதில்லை, என்னை தேடி வந்தாலும் சொல்லிக் கொடுப்பேன். அதனால் நான் ஊராக வர்றதில்லைப்பா, தயவுசெய்து என்னை கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு. சிறப்பு சிறப்பு. ஆனால் இன்னைக்கு அத்தனை ஊருலேயும் இன்னைக்கு இந்து மதத்தில் பேச கூப்பிடுறாங்க, மற்ற மதத்திலேருந்து இந்து மதத்துக்கு வந்துன்னுக்குறாங்கன்னா அதுக்கு அடிப்படை பேஸ் விவேகானந்தர். எத்தனையோ ஞானிகள் இந்தியாவில் இருந்தாங்க, ஆனால் வெளிநாடு கொண்டு போனது விவேகானந்தர் தான். விவேகானந்தர்னு ஒருத்தர் இல்லைன்னா வெளிநாட்டில் இந்து ஆன்மீகம் தெரியாது. இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து ஃபாரினர்ஸ் வந்து காஞ்சிபுரம் கோயிலில் பட்டு புடவை கட்டி கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கு அடிப்படை விவேகானந்தர். விவேகானந்தர் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய சிங்கம் அது ஆன்மீகத்தில்.
ஆனால் அப்படிப்பட்டவங்க இந்த உலகம் ஃபுல்லாக பரவி அவங்களுடைய போதனைகளை பண்ணதுக்கு அவங்கெல்லாம் ஞானிகள். முனிவர்கள் தனித்து இருந்து அவங்க கடவுளோட வழிபடுறவங்க ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறது முனிவர்கள். சித்தர்கள் இறைவனோட கலந்தவங்க. அவங்க அழிவே, உடல் அழிவே கிடையாது அவங்களுக்கு. உடலும் உயிரும் ஒன்றாயிட்டுது. அதான் காயக்கல்பம்ன்றாங்களே, அதுதான் காயக்கல்பம். இப்போ இருக்கிற மனுஷன்லாம் எவனும் காயக்கல்பம்லாம் பண்ண முடியாது, எல்லாம் செத்து போவான். காயக்கல்பம் பண்ணவன் சித்தன். சித்தன்னா அறிவாளின்னு அர்த்தம். அவன் இந்த உலகத்தோட தொடர்பையே வச்சுக்கிறது கிடையாது. என்ன இந்த உலக மக்களுக்கு தேவையை எழுதி போட்டுட்டு போயிட்டான். அதை எடுத்து நீ தேர்ந்தெடுத்து நீ தேடி பிடிக்கணும் அதை. ஆனால் மனுஷன் அதை தொடர்றதில்லை. கேட்டால் எனக்கு புரியலன்றான். எல்லாம் புரிகிற மாதிரி எழுதி வச்சுட்டு போய்க்கிறாங்க. இறைவனை நீ எப்படி அடையணும், உன் மனநிலை எப்படி இருக்கணும் அப்போது அப்படின்லாம் சொல்லிட்டான். அவன் சித்தன். இப்படி 3 பிரிவாக இருக்கிறாங்கம்மா. சிறப்பு சிறப்பு. ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. இப்போது யாராக இருந்தாலும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு நல்ல கர்மாக்களை செஞ்சு தான் ஞான நிலை அடைய முடியும். அப்பதான் இல்லைன்னா வரவே வராது அப்படின்றப்போ சில பேரை நம்ம பார்க்குறோம் இளம் பருவத்திலேயே ஞானிகள் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஞான சம்பந்தர் அவரே தான். அவருக்கு 8 வயசுலேயே ஞானம் வந்து எப்படி வந்தது? அது என்ன அவர் மட்டும்தான் ஞானி ஆகணும், மற்றவங்களாம் ஆகக்கூடாதா? அப்படி இல்லை. கடவுளுக்கு அது இல்லையா விருப்பம்? எல்லாரும் ஞானி ஆகணும், கடவுளுக்கு விருப்பம் இல்லையா? இப்படிலாம் கேள்விகள் வரும். ஆனால் உண்மை நிலையை அறியாமல் பேசுகிற விஷயம் அது. அவர் ஒரு பிறவியில் பல பிறவிகளை தொடர்ந்து ஒரு பிறவி உச்சத்தில் இருக்கும்போது இறப்பு வந்துடுச்சு. அந்த இறப்பு வந்ததால் அந்த பிறவியில் அவரால் முடிக்க முடியாமல், இறைவனோட கலக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு தாய் தாப்பனுடைய வயிற்றில் பிறந்து அவர் அந்த ஞான பிறவியே எடுத்ததால் ஞான சம்பந்தர்னு பேராச்சு. தாய் பால் கொடுப்பாளா? பார்வதி பால் கொடுத்தா இல்லை ஞான சம்பந்தர்? அது எல்லா மனுஷனும் கிடைக்குமா? ஏன் அம்மா தானே எல்லாரும் கொடுத்தா என்ன? அம்மா பால் கொடுக்கல, அவருக்குள்ளே இருந்த அமுது பொங்கிடுச்சு. அதனால் நான் அம்மா பால் கொடுத்த மாதிரி ஆச்சு. அதனால் அந்த உச்ச நிலையிலிருந்து இறந்ததால் அந்த இளமையிலேயே அந்த ஞானம் வந்துடுச்சு, அந்த பாடலில் வந்துடுச்சு இயற்கையாக. அப்படிப்பட்ட மகான்கள் அவங்கெல்லாம். அதனால் அதே நிலை எல்லா மனுஷனும் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா மனுஷன் வாழ்க்கையை கடவுளே மறந்துட்டு தெரிஞ்சுங்கிறோம். நம்ம எங்கேயாவது ஒரு சிலையை பார்த்தா சாமி வணக்கம் சாமின்ட்டு போகிறோம். ஆனால் அவங்களுக்கு எந்த நேரமும் இறைவன் அவங்க உள்ளத்தோடு கவர்ந்துட்டவங்க. அதனால் அவங்க இறைவனோடய கலந்துட்டாங்க. ஆனால் நம்மளால் முடியாத காரணம் நம்மளுடைய ஆசைகள், அதுக்கு தடையாக இருக்குது. அந்த ஆசையை எவன் ஒருத்தன் நீக்கிறானோ அவன் தான் அந்த ஞான பாதைக்கு வர முடியும். ஆசை இருக்கிற யாரும் வர முடியாதுமா. அதனால தான் சொன்னார் திருமூலர், ரொம்ப அழகாக சொல்கிறார், அருமீன் அருமீன் ஆசையே அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன்னாரு. ஏன்னா உலகம்ன்றது ஒரு மாயை. அந்த மாயைன்னு ஒன்று இல்லைன்னா உலக வாழ்வுன்னு ஒன்று இருக்காது இல்லையா? அப்போ மாயை அவசியம் உலகம் இயங்கிறதுக்கு. ஆனால் கடவுள் தான் ஓணுன்றவனுக்கு மாயை இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது. நீ கடவுளை நான் பிடிச்சிட்டேன்னு ஆசைப்பட்டேன்னா உன்னை மாயை உலகத்தில் வலிச்சு போட்டுட்டான்றாரு. அதனால் சொல்கிறார், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை. ஈசன்கிட்ட இருக்கும்போது நீ ஆசை இல்லாத இரு. ஆசையை விட விட, ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள். நீ எவ்வளோ ஆசையை வளர்க்குறியோ துன்பமும் சேர்ந்து கும்பலாக வந்துடும். அதனால் சொல்கிறாரு, ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமேனாரு. அதனால் ஆசையை எவன் ஒருத்தன் அறுக்கிறானோ அவன் தான் இறைப்பாதையில் பயணம் பண்ண முடியும். ஆசையை வளர்த்துன்னு உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னை மதிக்கணும், உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னை சாமி சாமின்னு கும்பிடணும், உலகத்தில் இருக்கிறவங்களாம் என் காலில் விடணும் அப்படின்ற ஆசையை நான் வளர்த்தாவே எனக்கும் கடவுளுக்கும் தொடர்பே இல்லைன்னு அர்த்தமா. சிறப்பு சிறப்பு சுவாமி. சில பேர் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, இறை வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க, பூஜை புனஸ்காரம் சம்பிரதாயத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சிறப்பாக செய்வாங்க. சரி. ஆனாலும் அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையிலையும் தொடர்ந்து துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும்னு நொந்து போவாங்க. இதுக்கு என்ன சுவாமி காரணம்? கடவுள் மனிதனை நெருங்க நெருங்க துன்பம் வந்துடும். ஓ. கடவுள் மனிதனை விட்டு விலக விலக இன்பம் வந்துடும். பிரமாதம்.
இது அறியாத பேசுவாங்க. நான் இவ்வளோ பக்தி பண்ணுறேங்க, எனக்கு ஏங்க கஷ்டம் வருது, அவர் சாமியே கும்பிட மாட்டாருங்க, அவர் கோடீஸ்வரனுங்கிறாருங்க அப்படின்லாம் சொல்லி இருந்தப்பாங்க. எந்த மகானாவது காரில் போனானா? இல்லை. எந்த மகானுக்காவது சோறு இருந்ததா? உண்மையான மகான் யாருக்குமே இல்லை. இல்லை. ஏன்? கடவுள் நெருங்கிட்டான், அதனால் அவனுக்கு சோறு கிடைக்கல. பிரமாதம். அதனால் எவன் ஒருத்தன் அதிகமாக கஷ்டப்படுறானோ, கடவுள் பக்தியில் கஷ்டப்படுறவன், சாதாரண கஷ்டம் உலக கஷ்டம் வேறு, பக்தியில் நல்ல பக்தி பண்ணி எவன் ஒருத்தன் கஷ்டப்படுறானோ கடவுள் அவனை நெருங்குறானோ. எவன் ஒருத்தன் உலக விஷயத்தில் ஓஹோனுங்கிறானோ கடவுள் அவனை விட்டு விலகிட்டான்னு அர்த்தம். இது ரெண்டு புரிஞ்சுதுன்னா தான் உண்மை தெரியும், புரியாத உண்மை தெரியாதும்மா. சிறப்பு சிறப்பு சுவாமி. இப்போ ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அகிம்சை அவசியம் அப்படின்னா இந்த பலியெல்லாம் கொடுக்குறோமே அது தேவையா? இதை நான் ஏற்றுக்கிறதே கிடையாதுமா எப்பவுமே. ஏன்னா இந்த பலி கொடுத்து எப்போவாவது சாமி சாப்பிட்டுதா எங்கேயாவது? நம்ம தான் சமைச்சு சாப்பிடுவோம். பலி கொடுத்துட்டு நம்ம தான் சமைச்சு சாப்பிடுவோம். அப்புறம் நீ வீட்டில் கொடுத்துக்க பலி, ஏன் கோயில் எடுத்து போய் சாமி பேர் சொல்லி கொடுக்குற? இது என்னன்னா இவனுடைய மனசே ஒரு பிரமையை உண்டாக்கிக்கிறது. நான் இந்த வருஷம் 100 ஆடு வெட்டினேன்னா கோயிலில் மழை வரும், 10 கோழி அறுத்தன்னா என் வீடு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு இவனே ஒரு இது ஆக்கிடுது. கோயிலில் முதல்ல சாமி இல்லை, கோயிலில் சாமி வந்தால் பலி கொடுக்குறவனை கொண்டு போடும். சாமி வந்து டேய் உன் உயிர் மாதிரி தானே அது உயிர், அதை எப்படி கொள்ளலாம்? அதுவும் நான் தானே படித்தேன், உன்னையே நான் தானே படித்தேன், நீ எப்படி போய் அதை வெட்டலாம்? சாமி கொண்டு போடும் இல்லை, சாமி இல்லையாங்க. அதனால் இவன் இஷ்டத்துக்கு வெட்டுறான், இவன் இஷ்டத்துக்கு வீட்டில் போய் சாப்பிட்றான். 10வது இதுக்கு தோரணம் போட்டு வச்சுக்கிறான், காய வச்சு வேற வச்சுக்கிறான் இல்லையா? இதெல்லாம் கடவுள் கேட்கல. கடவுள் என்ன சொல்கிறான்? புனிதமானவனாயிரு, பல உயிர்களுக்கு உன் உயிர் மாதிரியே நினைக்க கற்றுக்கோ, அதுதான் இறை வழிபாடு. உன் உயிர் உயர்ந்தது மற்ற உயிரெல்லாம் தாழ்ந்தது நினச்சின்னா கடவுள் வழிபாட்டுக்கு நீ தொடர்பே இல்லாத வந்து. இதுதான் கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாட்டில் அன்பு தான் இருக்கணும். அன்பு இருக்கணும் ஒருத்தனை கொலை பண்ணுவியா? மாட்டவே மாட்டோம். அப்போ உனக்கு அன்பு இல்லைன்னு தானே அது மேலே கொடூரமாக வெட்டுற. இது உன் வாய் ருசிக்கு வெட்டிக்கிற, வீட்டில் வெட்டி சாப்பிடு. கறி வேணும், உன் குழந்தை கையை ஒன்று வெட்டிக்க, துட்டு இல்லாமல் போயிடும். வெட்டுவியா? அது ஒரு கறி தானே, சமைச்சு சாப்பிடலாமே. ஏன்னா குழந்தை கையை வெட்டினா போலீஸ்காரன் பிடிச்சி போடுவான், ஆட்டை வெட்டினா பிடிச்சி போக மாட்டான், அதனால் அதை வெட்டி துண்ணுங்கிறீங்க. இது கடவுள் வழிபாடு இல்லைம்மா, நர வழிபாடு. நரபலின்னு சொல்ல அது மாதிரி வழிபாடு, அது கடவுள் வழிபாடு இல்லை. கடவுள் வழிபாடுன்றது எதையும் துன்புறுத்தாதது தான் கடவுள் வழிபாடு. இன்னொரு ஜீவ உயிரை துன்புறுத்தி வாழறது நரை வழிபாடு, அது கடவுள் வழிபாடு இல்லை. சிறப்பு. அது மாதிரி வழிபாட்டுக்கு தெரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த ஏற்றி விட்டது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஆமா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, குஜராத்துக்காரு, அமெரிக்காவில் இருந்தார். ஆமா, புனேல அவருக்கு ஆசிரமம் கூட இருக்கு. அவர் என்ன சொல்லுவாருன்னா குருநாதர் அப்படிங்கிறவர் கை காட்டுவார். சோ நீ கை காட்டுற இடத்த பார்க்கணுமே தவிர அந்த கையை பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது அப்படிம்பாரு. இதேதான் ஒரு சீடனை குரு கொளுத்தி விடுறாரு, ஆனா சீடன் தன்னை மட்டும் பார்க்கறான், குருவை ஏத்தனவரை பார்க்கறது இல்லை. இன்னைய குரு பக்தி அப்படி இருக்குது. அதனால் இறைவனை நினை, உன்னை ஏற்றி விட்டவன் இறைவன் தான், அவன் இருக்கிற இடம் தெரியாத சுற்றிங்கிற, நீ எரிஞ்சிக்கின்னு இருக்கிற, நீ எரியறதுக்கு காரணமானவன் இறைவன். இறைவனை தேடு, உன் மனம் அமைதி பெறும். சிறப்பு சுவாமி. அதாவது பொருளை தேடி அலையாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிங்கிறப்போ எதுக்கு பொன் வேணும் பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி தேவியை வழிபடணும்? என்ன சம்பந்தம் இதில்? பொருள் தேட வேணான்னு யாருன்னா சொன்னான்னா அவனை விட முட்டாள் யாருமே இல்லைன்னு அர்த்தம். பொருள் இல்லைன்னா ரொம்ப அழகாக சொல்கிறார் வள்ளுவர், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகு இல்லை என்றார். இங்கே பொருள் இல்லைன்னா நீ சாப்பிட எப்படி சாப்பிடுவேன் சொல்லுமா? பொருள் இல்லைன்னா நீ எப்படி புடவை கட்டுவேன்? பொருள் இல்லைன்னா எப்படி கம்மல் போடுவேன்? பொருள் இல்லைன்னா நீ எப்படி இங்கே வருவேன்? பொருள் அவசியம். பொருள் இல்லாத இங்கே ஒரு வேலையும் நடக்காது. போனத்துக்கு தான் வேலை இல்லை, அது கூட புதைக்கிறதுக்கு துட்டு பொருள் வேணும் இல்லையா? கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம் வந்தால் பொட்டி அடிக்கிறதுக்கு துட்டு வேணும், இந்து மதம் வந்தால் குழி வெட்ட துட்டு வேணும், போனத்துக்கே துட்டு வேணும். அப்புறம் பொருள் இல்லாத மனுஷன் எப்படி வாழ முடியும்?
பொருள் அவசியம். ஆனால் அந்த பொருள் உன்னுடைய பொருளாக இருக்கணும், அந்நியர் பொருளாக இருக்கக்கூடாது. அதான் முக்கியம். உன்னுடைய பொருள் மேலே நீ ஆசைப்படுறதோ, நீ செய்யறதோ, நீ சம்பாதிக்கிறதோ தவறே கிடையாது, அது இயல்பு. ஆனால் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனை கொள்ளையடித்து வாழறது தான் தவறான செயல். அது அதனால் பொருளுக்கு ஆசைப்படு, உன் உழைப்பில். அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாது, அது தவறாக போயிடும். சொல் சுவாமி, ஆன்மீகமும் அறிவியல் தொழில்நுட்பமும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க முடியுமா? முடியும். எப்படி சுவாமி? விஞ்ஞானின்னு இருக்கிறான் தெரியுமா? எந்த விஞ்ஞானியாவது நல்லா ஷேவிங் பண்ணுங்கன்னு கோட்டு ஷூட்லாம் போட்டுக்கின்னு சுனோவெல்லாம் போட்டுக்கின்னு இருக்கிறான்னா? இல்லவே இல்லை. எல்லா விஞ்ஞானியும் பார்த்தீங்கன்னா தாடி விட்டுக்குன்னு கொண்டையை விட்டுக்குன்னு அவன் எப்படி இருக்கிறான்னு தெரியுது. அவன் பொண்டாட்டிக்கு அவனை பார்த்தா பிடிக்காது இல்லை? அப்படி தான் இருப்பான் விஞ்ஞானி. ஞானியும் அப்படி தான் இருப்பான் இல்லையா? அவனுக்கும் அதே மாதிரி தான் இருப்பான். எந்த ஆடம்பரமும் இருக்காது, எந்த இதுவும் இருக்காது. ஏன்னால் விஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானி படைத்த பொருளை தேடினுக்கிறான், ஞானி படைத்தவனை தேடிங்கிறான். இவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா? இப்படி இருக்குது. ரொம்ப சிறப்பு சுவாமி. இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்குது, நம்ம வேலை சூழ்நிலைகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. நமக்கு வந்து ஆன்மீகம் பண்ணணும், ஆன்மீகத்தை தேடி போகணும், இறைநிலை தேடி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைதியான சூழ்நிலையும் நம்மளை சுற்றி இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தவறான முடிவு அது. உன்னை சுற்றி அமைதியான சூழ்நிலை இல்லாத இல்லை, உன்னை சுற்றி அமைதியான சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீ அமைதியான சூழ்நிலையை விரும்பாத ஆரவாரத்தை விரும்புகிற நீ. புரியுதா? உலகம்ன்றது எப்பவும் அமைதியானது, அதை எல்லாரும் பயணிக்கலாம் அதில். ஆனால் உன் மனம் அமைதியாக இல்லைன்னா உலகமே அமைதியாக இல்லாத மாதிரி தெரியும். அப்போது உன் மனசை சூர் பண்ணிவிடு. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கடவுளை கும்பிடுவே நேரம் இருக்காது. எப்படி இருக்கும்? காலையில் இருந்தால் வீட்டில் சாப்பாடு கீப்பாடு குழந்தை கட்டியெல்லாம் செய்யறதுக்கு சரியாக இருக்கும். ஆஃபீஸுக்கு போயிட்டு போகிறீங்க, அந்த குழந்தை குட்டி ஆயா பார்த்துக்கு போகுது. அதனால தான் பெற்றவங்க மேலே பாசம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் ராத்திரிக்கு வந்தீங்கன்னா வந்தது என்ன செய்யறதுக்கு சரியாக போகுது. அப்புறம் சாமி எப்படி கும்பிடுங்க? அதே உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் கணவன் போகிறாரு, ஏதோ 4 ரூபா சம்பாதிக்கிறாரு, எத்தனை கொடுக்குறாரு, அந்த அம்மா கோயிலுக்கு போகிறாங்க. இதுக்கு எது காரணம்? உலகம் காரணமா, நீ காரணமா? நீ காரணம், உன் மனமே காரணமே தவிர உலகம் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உலகம் எப்பவும் மாறினது கிடையாது. மனுஷன் மனசு மாற 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 உலகம் மாறி போதும். உலகம்னா மனுஷன் அர்த்தம். சொல்லுமா சுவாமி. இன்றைய பகுத்தறிவுக்கு கொஞ்சம் கூட ஒட்பாத அந்த புராண கதைகள்லாம் தேவையா, இல்லை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைத்துக்கலாமா? ஒரு குழந்தை பிறந்த உடனே சரளமாக இங்கிலீஷ் படிக்குமா? படிக்காது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? தத்தகாபத்துக்கான படிக்கும் இல்லையா? அப்புறம் நல்லா படிக்கும். அது மாதிரி ஆதி காலத்தில் மனுஷனுடைய ஒருத்தன் பார்க்கவே முடியாது. எங்கே இருக்கிறான், மனுஷங்கிறானா இல்லையான்னு தெரியாது. இவன் மட்டும் தான் தெரியும், இவன் பக்கத்தில் இருக்கிறவன் தான் தெரியும், அடுத்த ஊரில் இருக்கிறவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் இதெல்லாம் தேவைப்பட்டது. ஆனால் இப்போ காலத்தில் அது தேவையற்றது. அதை வச்சுக்கின்னு வாதம் பண்ணிக்கின்னு ஊரை கெடுத்துக்கின்னு இருக்கக்கூடாது. அதை தூக்கி ஓரம் கட்டிட்டு இன்றைக்கி என்ன தேவை உலகத்துக்கு, என்ன சொல்லணும், என்ன செய்யணும், அதை யோசனை பண்ணு. அந்த புராணத்தை ஏன் எடுத்துக்கிற? அந்த புராணப்படி நடக்க முடியுமா இன்னைக்கு? சொல்லு. ஒரு பொம்பளை கல்யாணம் ஆச்சுன்னா கணவனுடைய முகத்தை பார்க்க 3 மாதம் ஆகும் ஆதியில் இல்லையா? அந்த முகத்தை பார்க்கும்போது கூட தாய் பார்க்குறாளா, மாமனார் பார்க்குறாரா, மாமியார் பார்க்குறாரா, பார்த்து பேசுவாங்க. அது ஒரு காலம். இப்போ கணவன் மனைவி, மாமியார் மாமனார் வரதுக்கு முன்னே கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் பேசி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதனால் அந்த காலத்து மாதிரி இந்த காலத்து பொம்பளை இருக்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும், ஆனால் சத்தியத்தை விட்டு மாறாது. அதுதான் முக்கியம். இப்போ கூட அந்த அம்மா கேட்டாங்க, இளமையில் ஒரு அம்மா விடோவாகி போச்சுன்னா அது மரமானம் செய்துக்கிறது தவறா நன்மையா? நன்மை. அதை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா உடற்பசி அதை யாராலையும் தீர்க்க முடியாது. அப்பாவால் தீர்க்க முடியுமா? அம்மாவால் தீர்க்க முடியுமா? அடுத்தவனால தான் தீர்க்க முடியும். அப்போ அடுத்தவங்கிட்ட போய் அது கெட்ட பேர் எடுக்கிறத விட ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், சுபிட்சமாக வாழறது தவறு இல்லையா?
இல்லையா? அதை நான் ஆதரிக்கிறேன், அதை தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வெளியே போன அப்பா அம்மா ஒத்துப்பியா? அப்போ ஒத்துக்க மாட்டேன். இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன தவறு இருக்குது? வாழ்க்கை வாழணும். ஏன்னா அந்த பருவம் இருக்குது, அது சும்மா இருக்காது, கெடுக்கும் அது அவனை. அப்போ அவன் கெட்ட வழியில் பயணம் பண்ணுவான். அதை தடுக்க வேண்டியது பெரியவங்களுடைய கடமை. அது அந்த தடுக்கிறது தான் ஒரு மறுமணம் பண்ணி வைக்கிறது. அதனால் ஒரு தவறும் இல்லையே. என்ன தவறு இருக்குது? சரிதான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை திருத்தி வாழணும். ஊரை பார்த்து வாழ்ந்தோம்னா நம்ம கெடுவோம், நம்மளை பார்த்து வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை உயரும். அதனால் நம்மளை பார்த்து வாழ கற்றுக்குங்க. தன்னை பார்த்து வாழும்போது தீமை கிடையாது. உலகத்தை பார்த்து வாழும்போது ஆசை வளரும், தீமையில் ஈடுபடுவீங்க. அதனால் தன்னை பார்த்து வாழ கற்றுங்க. சொல்லுமா? அதனால் புராணங்கள்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது. சரி, இந்த காலகட்டத்தில் வராது. அப்போ ராவணன் சீதையை புஷ்ப விமானத்தில் தூக்கின்னு போனார். இப்போ வருவாரா? என்னை தூக்கின்னு போக சொல்ல எங்கன்னா இலங்கைக்கு. இப்போ ஒரு புஷ்ப விமானம் இருக்குதா? அதனால் ஆதியை இப்போதைக்கு பேசக்கூடாது. ஆதியில் இருந்தது ஜனத்தொகை கம்மி, இப்போ இருக்குது ஜனத்தொகை ஜாஸ்தி. ஆதியில் இருந்தோம் படிக்காதவன், இப்போ இருக்கிறவங்களாம் படித்தவன். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இந்தியாவில் விவசாய தொழில் அழிஞ்சிக்கின்னு வருது. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? சொல்லுமா? அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. நம்ம இப்போ வேறு வேறு இதுக்கு முக்கியத்துவம் அதுக்கு இல்லை. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? சாப்பாடு இல்லைன்னா நீயே இருக்க மாட்டியே. அப்போ விவசாயம் அவசியம் இல்லையா? ஆனால் இதுக்கு என்ன காரணம்? நலிவடைஞ்சதுக்கு விவசாயம் என்ன காரணம்னா, ஒன்று மழை. மழை இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. இன்னொன்று படிப்பு. இவன் கோமணம் கட்டினும் போது கழனியில் போய் இறங்கிடுவான், காலையில் ஏறு ஊதுன்னுப்பான். இவன் கோட்டு சூட்டு போட்டுன்னு ஏறு விடுவானா? 10 ஏக்கர் வச்சுருந்தா விட எனக்கு வேணா அது வித்துடியான்றான். அதனால் விவசாயம் அடிபட்டு போச்சு. காரணம் எல்லோரும் படிச்சுட்டான். படித்ததால் அந்த மாதிரி வேலைங்க செய்ய மாட்டேன்றான். அதனால் விவசாயம் அடிபட்டுன்னு போகுது. கூடிய சீக்கிரம் நம்ம அந்த நிலைக்கு வந்துதான் ஆகும். இல்லை, சோறு இல்லாத தெரியும் நம்ம. அது ஒரு காலம் இருக்குது. ஆனால் நான் இருக்க மாட்டேன் அப்போல்லாம், அது மாதிரி காலத்தில். ஏன் சொல்கிறேன்னா, உலகம்ன்றது வேகமாக போய்கின்னு இருக்குது. உலகம் வேகமாக போய்கின்னா எது வேகமாக போகுது? சூரியன் என்ன காத்தால் எழும்பி 12 மணிக்கு அண்ணாண்டியாக போயிடுது? அது ஒரே மாதிரி போகுது. பூமி ஒரே மாதிரி சுற்றுது. சந்திரன் ஒரே மாதிரி இரவில் வருது. நட்சத்திரம் ஒரே மாதிரி இரவில் தெரியுது. ஆனால் அப்போ எது வேகமாக போகுதுன்னா மனுஷன் வேகமாக போயின்னுக்கிறான். மனுஷன்றவன் தான் உலகம், உலகம்னா மனுஷன். மீதியெல்லாம் கோள்கள் தான். அதனால் எதை நம்ம செய்யணும், எதை செய்யக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச 4 பேருக்கு சொல்லு. திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஐயா உன்னுடைய நண்பன் நீ பழகிற, ரொம்ப நல்லவன்னு பழகிட்ட, இப்போ பார்த்தா அவன் ரொம்ப கெட்டவனாக இருக்கிறான். சரி, ஆனால் நீ உண்மையான நண்பனி, அவனை திருத்து. திருந்திட்டானா அவன் கூட இரு, திருந்தலைன்னா அவனை விட்டு விலகிடு. ஆனால் அவன் கூட இருந்தால் அவனை விட நீ தான் திருடன்றார் திருவள்ளுவர் இல்லையா? அது மாதிரி நம்மளால் முடிஞ்சதை 4 பேருக்கு சொல்லு. எடுத்துக்கலாம் போட்டான், எடுத்துக்கலைன்னா நீ அவனை விட்டு நீ விலகி வந்துடு. அது உனக்கு நல்லது. சரி, சொல்லுமா. சுவாமி, இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சரி, ஆன்மீகத்தில் இந்த தலைமை பொறுப்புலையோ இல்லை மதத்தில் தலைமை பொறுப்புலையோ ஏன் பெண்கள் இருக்க முடியறதில்ல, இல்லை வர விட மாட்டேன்றாங்களா? அதுக்கு உங்களோட கருத்து என்ன? பெண்களுக்கு இருக்க விருப்பம் இல்லை. பெண்களுக்கே விருப்பம் இல்லை? விருப்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. பெரிய தலைமை பொறுப்புக்கு போக வேணாம். பெரிய நாட்டுக்கு இந்திரா காந்தி மாதிரி ஆக வேணாம், சோனியா காந்தி மாதிரி ஆக வேணாம். ஒரு தெய்வ வழிபாட்டில் ஒரு பெண்கள் வரணும். பக்தியில் எல்லா பெண்களும் தெரியுறாங்க, ஆனால் ஞானத்தில் பெண்கள் வரமாட்டேன்றாங்க. ஏன் வரமாட்டேன்றாங்க? என்ன காரணம்? வந்தால் என்ன? பெண்களும் வரணும் இல்லையா, அதில் அடையணும் இல்லையா? ஆனால் ஏன் வரமாட்டுறாங்க? எனக்கு குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, கணவங்கிறாரு, சொந்தக்காரங்கிறாரு, வீட்டில் கஷ்டம், பல பிரச்சனைகள் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இப்படிப்பட்ட பெண்களில் அதையும் தாண்டி வந்தாங்க காரைக்கால் அம்மையார், ஔவையார், சாரதா தேவி, இப்படியும் வந்தாங்க இல்லையா? ரொம்ப சிலர் உலகத்தில் பெண்களும் வந்துக்கிறாங்க. ஆனால் எல்லா பெண்களாலையும் வர முடியல. அதே மாதிரி தலைவராகவும்
ஜெயலலிதா வந்தது இல்லையா, இந்திரா காந்தி வந்தது, சோனியா காந்தி வந்தது, எல்லா பெண்களாலையும் வர முடியல. இதுக்கு பெண்களே காரணம், அவங்க மனமே காரணம். அது சொல்லுமா சுவாமி. இப்போ வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கோவில் வழிபாடு, பக்தி முறை, இந்த மாதிரி மகான்கள், சித்தர்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் அதை பற்றின எல்லாருக்கும் தெரிய வர ஆரம்பித்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம மக்கள் வந்து இந்த குழந்தைகள் வன்புணர்வு அந்த மாதிரியான தவறான வழிகளில் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி சுவாமி சீர் பண்ணுறது? சீர் பண்ணவே முடியாது. ஏன்னா சட்டம் சரியாக இருந்ததுன்னா எல்லாமே சீராகும். சட்டம் சரியில்லைன்னா எதுவுமே சீராகாது. இப்போது நான் திருடுறேன், உண்மையாக நான் திருடிக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்காம என்கிட்ட காசை வாங்கின்னு என்னை விட்டுட்டா இன்னும் 4 திருடனை நான் உருவாக்கிடுவேன் இல்லையா? இதுக்கு எது காரணம்? நான் காரணமா, சட்டம் காரணமா? சட்டம் தானே காரணம். அது மாதிரி தெரிஞ்சு தவறுகள் செய்துட்டான்னு ஊரறிய தெரிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்குறதுல தப்பு இல்லை. ஆனால் தவறே செய்யாதவனை கூட்டுன்னு போய் தவறு செய்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடாது, அது தவறு இல்லையா? இன்னைய அரசியல் அப்படி போயின்னுக்குது. அதனால் இந்த மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும், அது தடுக்க முடியாது. சுவாமி, இப்போ வந்து பலர் வந்து நான் பகுத்தறிவாளின்னு சொல்லிட்டு அதுக்கு அதோட தொடர்பாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, கடவுள் இல்லை, ஏன்னா நான் பகுத்தறிவாளன், கடவுள் வந்து பொய், அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து என்ன சுவாமி? பகுத்தறிவாளன், அறிவாளி அப்படின்னு அடுத்தவன் சொல்லணும். உங்களை வந்து அந்த அம்மாக்குறாங்களே, அந்த அம்மா ரொம்ப பகுத்தறிவாளர், அந்த அம்மா ரொம்ப அறிவாளி, அந்த அம்மா ரொம்ப படித்தவங்க, அந்த அம்மா ஒரு பெரிய ஞானி அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். அவன் உண்மையிலே ஞானி. ஆனால் என்ன நானே பகுத்தறிவாதி நான் அப்படின்னா எனக்கு இன்னும் ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம், சைபர் நானுன்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய இருக்குது நாட்டில். அதனால் நம்ம அவங்கள பற்றிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அவன் எப்படின்னா இருந்துட்டு போட்டுமே. நம்ம சொல்கிறது மக்களுக்கு நன்மையை சொல்கிறோமே தவிர அரசியல் தலைவர்களை பற்றி நமக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம அரசியல்வாதி கிடையாது, ஆன்மீகவாதி. ஆன்மீகத்தில் இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை திருத்திக்கிறதுக்கு வழி சொல்லணும். அரசியலில் போய் பகுத்தறிவாதி. யார் பகுத்தறிவாதி இந்த உலகத்தில்? எல்லாரும் பகுத்தறிவாதி தான். இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கினேன், என் மனைவியோடு இருந்தால் நான் பகுத்தறிவாதி. பக்கத்து வீட்டில் போனேன். அதனால் அந்த மாதிரிலாம் நானாக சொல்லிக்கூடாது. இன்றைக்கி ஆன்மீகத்தில் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, என்ன அவர் சாய் தர்மா டிவிக்கார் என்ன பண்ணிட்டாரு, முதல் வந்து எங்கிட்ட பார்த்துட்டு பேசிட்டு போனோன்னா அவர் ஒரு கனவு கண்டுக்கிறார். இது நிறைய வெளிநாட்டிலலாம் நிறைய சாமி உங்களை பார்த்தேன், கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னமோ தெரியல எனக்கு. ஆனால் அவர் சித்தர்னு போட்டார் என்ன. நான் உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன், சித்தர்னு என்ன போடாது, முதல்ல எடு அது என்ன. ஏன்னா சித்தர் என்றும் உயர்ந்தவன் உலகத்தில், அவனுக்கு ஈக்குவலாக ஒன்றுத்தும் உதவாத என்ன போய் போடலாமா? போடக்கூடாது. ஞானி போடக்கூடாது. மனுஷன் அனுபவத்தில் பேசிங்கிறேன். இவ்வளோ தான். நான் ஞானி, மகானு, சித்தர்லாம் எனக்கு வேணாம் அந்த பேரெல்லாம். எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் நித்யானந்தம்னு இருக்குது, அது போதும் எனக்கு. வேறு தனி புனை பெயர்லாம் எனக்கு வேணாம். அது வச்சுக்கிட்டோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறான், அவனே போட்டுக்கிறான் ஒரு பேரை. ஏன்னா வியாபாரம் ஆகலை, வியாபாரி அவன். அதனால் இப்படிலாம் போட்டுப்பாங்க. அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. நம்ம என்ன பேச வந்தோம், நம்ம எதை சொல்லணும் மக்களுக்கு, அதை தான் சொல்லணுமே தவிர எவனா எதனா வந்துட்டு போட்டோம். உலகம்ன்றது நன்மை தீமை நிறைஞ்ச உலகம். அதனால் ரெண்டும் இருக்க தான் செய்யும். நம்ம நல்ல வழியில் போகலாமே, இன்னொருத்த தீய வழியில் போனால் நம்ம போய் தடுக்க முடியுமா? நம்மளை ஒதிப்பான் அவன். அதனால் நம்ம போகிறது நல்ல வழியாக போகலாம். அவனை பார்த்துட்டு அவன் வழியில் நம்ம போவானா, அது தப்பாக போயிடும். சரி சரி சரி. சுவாமி, இப்போ வந்து கடவுள் வந்து மந்திரத்துக்குள்ளே அடக்கம், மந்திரம் வந்து பிராமணர்களுக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறதுனால பிராமணர்கள் வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? எல்லா மனுஷனும் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தவன் தான். எவனும் உயர்ந்தவன் இல்லை, எவனும் தாழ்ந்தவன் இல்லை. கடவுள் எந்த மந்திரத்துக்கும் எவன் மந்திரத்துக்கும் கட்டுப்பட மாட்டார். இவன் மனம் கட்டுப்படும். மந்திரம் சொன்னாவே மனம் கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த மனம் கட்டுப்பட்டவே எதுனா சொன்னால் பலிக்கும், மனம் கட்டுப்படாதவன் சொன்னால் பலிக்காது. ஏன்னா சினிமாவிலெல்லாம் மந்திரம் சொல்ல, விட்டலாச்சாரி படம் பார்த்துக்கிறீங்க, நிறைய ஒரே மந்திரஜாலமாக தான் இருக்கும். அதனால் அவர் மந்திரவாதியா? படம் அந்த மாதிரி சினிமாவில் சொல்கிறதுலாம் நடக்காது. ஆனால் நிஜத்தில் அவன் ஒரு பொருளையே 1 கோடி வாட்டி சொல்கிறான்.
சொல்லும் போது அவனுக்கு ஒரு சக்தி பிறகுது. சரி. அந்த சக்தியால் அவன் மனம் கட்டுப்பட்டது. அவன் மனம் கட்டுப்படும் போது அடுத்தவனுக்கு சொன்னால் பழிக்கும். ஆனால் கடவுள் எவன் மந்திரத்துக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை. மந்திரம் சொன்னவன் இங்கே தானே உட்காந்துக்கணும். 20 வயசில் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா அவன் ஒரு 100 வருஷம் பார்த்தா 20 வயசு தான் இருக்கணும் இல்லையா? எவனும் கட்டுப்பட மாட்டான். இறப்பு பிறப்பு இல்லாதது இறைவன். அது மட்டும்தான் உலகமே கட்டுப்பட்டதை தவிர அதுக்கு கடவுள் எதுக்கும் எவனுக்கும் கட்டுப்பட்டவல்ல. பிராமணனுக்கு ஒன்று, பிராமண பையன் பிராமண வீட்டில் பிறந்துட்டான். அந்த பிராமண வீட்டிலேருந்து அந்த குழந்தையா இருக்கும்போது எத்தனை ஒரு முஸ்லீம் வீட்டில் வளர்த்தா அந்த குழந்தை என்னவாக இருக்கும்? அப்போது இந்த ஜாதின்றது எப்போ வருது? வளர்ப்பில் வருது, பிறப்பில் கிடையாது. நீ பிறப்பை பாரு, வளர்ப்பை பார்க்காத. வளர்ப்பை பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் கிடையாது. கடவுளுக்கு ஜாதி மதம் கிடையாது. அதை நோக்கி நீ பயணம் பண்ணு. பார்க்குறவன் இவங்க ஒரு ஜாதி, இவன் உயர்ந்தவன், அவங்க எவனோ இப்போத்தி காலகட்டத்தில் எவங்கிட்ட பணம் போதோ அவன் உயர்ந்தவன். சரி. பணம் இல்லாதவன் தாழ்ந்தவன். அதனால் பணத்தை நல்லா சேரு, உயர்ந்தவனாக இரு.